வத்திக்கான் வானொலி தயாரித்து வழங்கும் விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 1. நற்செயல்களே தீமைகளை வெல்லும். நற்செயல்களே தீமைகளை வெல்லும் என்ற தலைப்பினிலே இன்றைய விவிலிய தேடல் உங்களுக்காக விரிகின்றது. அருள் ஒளி வானொலி நிலைய இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு இனிய பேசாலை தாஸ். விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 1. நற்செயல்களே தீமையை வெல்லும். இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் அபயம், நீரே என் சரணம், நீரே என் முதலும், நீரே என் முடிவும். அன்பர்களே, கடந்த வாரம் நமது விவிலிய தேடலில் இயற்கையை பேணுவோம் என்ற தலைப்பில் 65வது திருப்பாடலில் 9 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாரம் 66வது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். கடந்த திருப்பாடலைப் போலவே இதுவும் நன்றி புகழ்பா என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இத்திருப்பாடலில் மொத்தம் 20 இறைவார்த்தைகள் உள்ளன. இது ஒரு நன்றி திருப்பாடல். இது மிகவும் பொதுவான பயன்பாடாக அமைந்துள்ளது. இத்திருப்பாடல் எந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. காரணம், இது ஒரு புகழ்ச்சிப்பா. எல்லா மக்களும் கடவுளை போற்றி புகழ இங்கே அழைக்கப்படுகிறார்கள். இத்திருப்பாடல் 3 பகுதிகளை கொண்டுள்ளது. முதலாவது, முழு படைப்பிலும் கடவுளுடைய இறையாண்மை மற்றும் வல்லமையின் பொதுவான நிகழ்வுகளுக்கு புகழ்பாட அழைக்கிறது. இரண்டாவதாக, மக்களுக்கு ஆற்றி வரும் கடவுளின் வியப்புக்குரிய செயல்களுக்காக புகழ்பா இசைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, தனது இறைவேண்டல்களுக்கு கடவுள் பதிலளித்ததற்காகவும் அவரது நன்மைத்தனங்களின் அனுபவங்களுக்காகவும் அவரை புகழ்ந்தேத்துகிறார் தாவீது. குறிப்பாக கடந்த காலங்களிலும் நவீன காலங்களிலும் பொதுவான மற்றும் தனிப்பட்ட கடவுளின் இரக்கத்திற்காக நன்றி செலுத்த நாம் ஒவ்வொரு விடயத்திலும் கற்றுக்கொண்டால் இந்த திருப்பாடலை எவ்வாறு அருளுடனும் புரிதலுடனும் பாடுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது இத்திருப்பாடலின் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். முதலில் அவ்வார்த்தைகளை பக்தியுடன் வாசிப்போம். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்குரியவை. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன. கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் என்று அனைத்துலக மக்களிடம் தாவீது கூறுவது எடுத்துக்காட்டப்படுகிறது. இங்கே கடவுளின் செயல்கள் அஞ்சத்தக்கவை என்று கூறும்போது கடவுள் எப்போதும் நம்மை பயமுறுத்தக்கூடியவர் என்று நாம் தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. அதே வேளையில் தீயோரை கடவுள் அழித்தொழிக்க கூடியவர் என்பதையும், இவ்வுலக மனிதர் நீதி வழங்க தவறினாலும்
கடவுள் எப்போதும் அநீதிகள் இழைக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் அவர் இவ்வாறு கூறுகின்றார். சில வேளைகளில் தவறு இழைத்தவர்கள், தீங்கு நினைத்தவர்கள், கொடிய செயல்களை அரங்கேற்றியவர்கள் யாவரும் தங்கள் செயல்களுக்கு தக்க தண்டனையை பெறும்போது, கடவுள் ஒருத்தர் இருக்காருடா, அவர் பார்வையிலிருந்து எவனும் தப்பிக்கவே முடியாது என்று சொல்வோம் அல்லவா? அதுதான் இது. முதல் திருப்பாடலில் பொல்லார் நல்லார் என்று குறிப்பிடும் தாவீது நல்லாரை நற்பேறு பெற்றவர் என்று அழைக்கின்றார். பொல்லார் காற்றடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் என்றும் உரைக்கின்றார். மேலும் மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே என்று உரைக்கின்றார். ஆக நாம் தீச்செயல்கள் செய்யும் போது கடவுள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். மாறாக அவர் நம்மை தண்டிக்க கூடியவர் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் வேரூன்ற வேண்டும். அப்போதுதான் இரையச்சம் கொண்டவர்களாக நமது செயல்களை நேரிய உள்ளமுடன் செய்ய முடியும் என்பதையும் நம் மனங்களில் நிறுத்துவோம். கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். கண்களின் முன்னே வர வேண்டும், உன் பார்வையில் நானே விழ வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும், நான் 1000 வரங்கள் பெற வேண்டும். அழகிய உன் பதம் தொட வேண்டும். அது ஓர் அழகான அரண்மனை. அங்கே ஒரு மூலையில் குருவி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குருவிக்கு குஞ்சு ஒன்று பிறந்தது. அதே நாளில் மன்னருக்கும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. இருவரும் ஒரு சேர வளர்ந்தனர். மன்னரின் மகன் ஒரு நாள் குருவி குஞ்சுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு அந்த குருவி குஞ்சின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டான். இதை கண்ட தாய்ப்பறவைக்கு கோபம் கொப்பளித்தது. உடனே அது பாய்ந்து சென்று மன்னர் மகனின் கண்களை கொத்தி குருடாக்கிவிட்டது. அப்போது மன்னர் குருவியை சந்தித்து, சரி, ஒரு குற்றம் நடந்து அதற்கான தண்டனையும் கிடைத்துவிட்டது, இனி நடந்ததை மறந்துவிட்டு நாம் சமாதானமாக போய்விடலாம் என்று கூறி சமரச திட்டம் ஒன்றை முன்வைத்தார். அப்போது அந்த தாய்க்குருவி, மன்னா, உன் மகன் என் மகனுக்கு தீங்கிழைத்தான். அதற்கு நான் தக்கதொரு பாடத்தை அவனுக்கு கற்பித்தேன். ஒரு சமயம் ஒருவனுக்கு கெடுதல் செய்துவிட்டு இன்னொரு சமயம் அவன் மீதே நம்பிக்கை வைப்பவன் இறுதியில் கண்டிப்பாக ஏமாற்றத்தைத்தான் சந்திப்பான். ஆகவே நமக்கிடையே நடந்ததை இனி நீயோ நானோ முற்றிலும் மறந்து விடுவது என்பது முடியாத காரியம். இனிமேல் நான் எவ்வளவுதான் விசுவாசமாக நடந்து கொண்டாலும் உனக்குள் ஏற்பட்டுவிட்ட பகை உணர்வு ஒருபோதும் மறையாது. அதே மாதிரி நீ எவ்வளவுதான் என்னிடம் நல்லவனாக நடந்து கொண்டாலும் உன் செயல்பாடுகளில் எனக்கு எப்போதும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இனி இந்த இடத்தில் தங்குவது எனக்கு நல்லதல்ல. தீங்கு செய்தோரிடத்தில் திரும்பவும் ஆதரவையும் அன்பையும் நாடக்கூடாது. நான் போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த தாய்க்குருவி பறந்தோடிவிட்டது. அப்போது குனிந்து நின்ற மன்னருக்கு ஒரு சண்டையை நிறுத்துவதற்கு அதை தொடங்காமலே இருந்து விடுவதுதான் நல்லது என்ற ஒரு உண்மை புரிந்தது. இரண்டாவதாக, அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார் என்ற வார்த்தைகள் குறித்து சிந்திப்போம். இங்கே இஸ்ரேல் மக்கள் மோசேயின் தலைமையில் செங்கடலை கடந்ததை நினைவு கூர்கின்றார் தாவீது. மேலும் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். மற்றும் இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்துக் கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் என்ற இறைவார்த்தைகள் தாவீது அரசரின் மனதை தொட்டிருக்க வேண்டும். அதனால்தான் செங்கடல் இரண்டாக பிரிந்த இந்த நிகழ்வை இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். இறுதியாக
அவர்தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன. கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக என்று கூறுகின்றார் தாவீது. பொதுவாக ஒருவரின் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஊற்றெடுக்கும் போது அவை கலகங்களை தோற்றுவிக்கின்றன. இது சில வேளைகளில் பலரின் உள்ளங்களிலிருந்து எழக்கூடியவைகளாகவும் இருக்கலாம். நன்மையும் தீமையும் ஒரே உரைக்குள் இருக்க முடியாது. தீமை இருக்கும் இடத்தில் நன்மை இருக்காது, நன்மை இருக்கும் இடத்தில் தீமை இருக்காது. பல நேரங்களில் நாம் தீமையையோ அல்லது தீமை செய்வோரையோ காணும்போது அந்த நபரிடமிருந்தோ அல்லது அந்த மனிதரிடமிருந்தோ அகன்று போய்விடுவது சாலச் சிறந்தது. இதனால்தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்று நம் முன்னவர்கள் கூறியுள்ளனர். ஆனாலும் இங்கே முக்கியமான ஒன்றை நம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, நாம் வாழும் எல்லா இடங்களிலும் தீயவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் அவர்களை விட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கவும் முடியாது. பல வேளைகளில் அவர்களுடன் ஒன்றித்து வாழத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றாக அத்தீயவர்களை கடவுளின் கரங்களில் விட்டுவிட்டு நாம் நல்லவர்களாக, நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். தீமையை நன்மையால் மட்டுமே வெல்ல முடியும். இங்கே நன்மை என்பது நற்செயல்கள் செய்வதை மட்டுமல்ல, கடவுளிடம் முழுமையாக சரணடைவதையும் குறிக்கின்றது. இதனை நமது அன்றாட வாழ்வில் செயல்படுத்திட இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. மனதினில் விளையும் பயமெல்லாம் ஒரு வார்த்தையில் போக்கிடும் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. தொல்லைகள் என்னை தொடும் வேளை என் தோழனாயிருப்பாய் தெய்வமே. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. இறைவா, உன் முகம் காண்பதற்கு இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. நீரே என் வளமும் நற்செயல்களே தீமையை வெல்லும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 1, நற்செயல்களே தீமைகளை வெல்லும் என்ற தலைப்பினிலே விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்கினோம். மற்றும் ஒரு விவிலிய தேடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் சொல்லி விடை பெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.